Hello friends, welcome back to the channel Tamil Cryptosy. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கும்போது சட்டோசி காயினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருவோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சட்டோசி ஆப்பில் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான டேட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சைனப் பண்ணாமல் புதுசாக பார்த்துருக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் சைனப் பண்ணுறதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக சைனப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர் அப்படிங்கிற ஒரு காயினை தான் ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. இது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அது லிஸ்டிங் ஆகி ஒரு $250 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அண்டு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா OEX அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து கொடுத்தாங்க. இப்போ அதுவுமே வந்து முடிய போகுது. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தோம்னா BWP கொடுத்தாங்க. இப்போ அடுத்ததாக புதுசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா OG டோக்கன் வந்து இப்போ நமக்கு வந்து ஏர்ட்ராப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 8, 2024 at 00 UTC, அதாவது 12 AM அந்த டைம்லேருந்து May 8 வரைக்கும் தான் இதனுடைய டைம். ஸோ அந்த டைமில் இந்த ஏர்ட்ராப் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ஏர்ட்ராப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப்பை நம்ம அட்டன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தோன்னா BWB, ஸோ பிட்கெட் வேலட்டுடைய ஒரு ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து 22,000 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து இப்போ முடிய போகுது. ஸோ அடுத்ததான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க OEX வேலட்டுடைய அட்ரஸை நம்ம வந்து பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட்நெட் ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக நம்ம ஒரு டெஸ்ட்நெட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டடான வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் அதையுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இப்போ OEX வேலட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே வந்து சின்னதாக நம்ம ஒரு குவிஸ் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஜஸ்ட் சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ KYC இதெல்லாமே முடிச்சுருங்க. ஏன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த OG டோக்கனுக்கு கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருந்தால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த OG டோக்கனை பற்றி ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த OG டோக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் டோக்கன் நம்ம சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு $494 இதனுடைய ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஹால் டைம் ஐயா வந்து பார்த்தோன்னா $2,000 நியர்லி போயிருக்கு. ஸோ லோவாக வந்து பார்த்தோன்னா $97 போயிருக்கு. இந்த டோக்கன் தான் நமக்கு வந்து இப்போ அந்த இடத்துல ஏர்ட்ராப்பாக கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஏர்ட்ராப் வந்து பார்த்தோம்னா இந்த சட்டோசி ஆப் மூலிமா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக நம்ம என்ன அப்படின்னா இதில் சைன்அப் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வரக்கூடியது எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். நிறைய மெம்பர்ஸ் என்னென்னா கிளைம் பண்ண நம்ம மறந்துடுறோம். ஸோ கண்டிப்பாக கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஏர்ட்ராப் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 98% நமக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பாருங்கள் 98% முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2% தான் இருக்குது. ஸோ இந்த 2% முடிஞ்சதுக்கப்புறமா ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷனுமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இவங்க வந்து April 13 நம்ம வேலட் அட்ரஸை பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக April 13 நம்ம எல்லாருமே நம்மளுடைய வேலட் அட்ரஸை அங்கே பைண்ட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா April 27 நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ April 13 April 27 வரைக்கும் தான் நமக்கு இந்த டோக்கனுக்கான OEX வேலட்டை பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம். அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளார நம்ம பைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு OEX வேலட்டை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குயிஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்களுடைய டெலகிராம் சேனல்லையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனல் தான் இதுதான் அவங்களுடைய டெலகிராம் சேனல். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனலில் அவங்க ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் OEX வேலட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும்னா அதை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ப்ளே ஸ்டோரா, கூகுள் ப்ளேவா, இல்லை கிட்டப்பா அல்லது IPFS கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா GitHub, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் GitHub அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோம் நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா OEX வேலட்டாக தான் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வரும். எந்த மாதிரி வரும்னா இந்த OEX வேலட் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் வரும் OEX வேலட். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா சைன்இன் பண்ணணுமா, சைன்அப் பண்ணணுமா, அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ டவுன்லோட் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் ஆன உடனே இருக்கு. நான் இப்போ வந்து GitHub வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். GitHub வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் கேட்கும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆனதும் நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே எனக்கு அப்டேட் கேட்குது. நான் அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஒன்று வந்து சைன்இன்,
ரெண்டாவதாக சைன் அப். இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பாருங்கள் சைன்இன், சைன் அப் அண்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். இதுக்கு பாருங்கள் இந்த சைன்இன் வந்து நம்ம ஆல்ரெடி இதை நம்ம சைன் அப் பண்ணி வச்சிருந்தா நம்ம சைன்இன் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 6 டிஜிட் பின்னு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த பின் மூலிமா நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். அடுத்து சைன் அப் அப்படிங்கிறது இப்போ தான் நான் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேலெட்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி மெட்டாமாஸ்க் வேலெட்டில் ஒரு டெஸ்ட் ஸ்வாப் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய 12 டிஜிட் ரெக்கவரி ஃபேஸ் எடுத்து நம்ம இந்த இடத்துல அந்த கீயை நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த கீ கொடுக்கறது மூலியமாக நம்மளால் வந்து வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு நான் இப்போ வந்து சைன்இன் மட்டும் பண்ணுறேன். ஸோ சைன்இன் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்கணும், பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன உடனே இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கீழே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அசெட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன அசெட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஹப்பை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள் ஸ்வாப்பு, ஃபாசெட்டு, டீமு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ BWP ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பன் எக்ஸ் யூசர்ஸ். ஸோ அது போயிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இவங்க பிரிட்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேக் ஆப்ஷன், ஏர் ட்ராப்பு, O2 கிளைம் அண்ட் ரிவார்ட், லான்ச், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்கமிங் டேஸில் வரும். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிஷன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த மாதிரி மிஷன் அப்படின்னா நம்ம சட்டோசி ஆப்பில் என்ன இமெயில் கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடியை இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய மெயில் ஐடியுமே சேர்த்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடியும் நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம சட்டோசி ஆப்பில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும். அடுத்து நம்ம எந்த கண்ட்ரி கொடுத்தோமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளோட வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சட்டோசி ஆப் இமெயில். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அடுத்து ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியதுனா மிஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஷன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டரில் போய்ட்டு இவங்களுடைய அஃபிஷியல் லிங்க் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ நம்ம அதெல்லாமே முடிச்சு நம்மளுடைய யூசர் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஓகே ஆயிரும். அது வந்து பார்த்தோம்னா அடுத்த டாஸ்க். ஸோ அதை முடித்த உடனே இதுதான் ட்விட்டர் நம்ம போனோம்னா இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்களுடைய ஓப்பன் எக்ஸ் நெட்வொர்க் அதை நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஓப்பன் எக்ஸ் நெட்வொர்க். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாக அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நம்மளுடைய ட்விட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாக அப்படியே இந்த கண்டென்ட் முழுசாக நம்ம அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஐடி ஷேர் நம்ம கிளிக் பண்ணோம்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை எடுத்து வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணோம், நமக்கு ஐடியா அந்த இடத்துல வந்துடும். அடுத்து நம்மளுடைய யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேமும் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணி முடிச்சோம்னா நமக்கு ட்விட்டர் டாஸ்க் மிஷன் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டெலகிராம். ஸோ மிஷன் டி அப்படிங்கிறது நமக்கான டெலகிராம் டாஸ்க்கு. ஸோ அதையுமே கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் போய்ட்டு அஜிக்ஸ் பாட் அப்படின்ற மாதிரி ஒன்று நம்ம கிளிக் பண்ணாமல் இருக்கும். அஜிக்ஸ் பாட் போட்டுக்கோங்க. ஸோ அஜிக்ஸ் பாட் அப்படிங்கிறத போட்டு அதில் வந்து நம்ம இந்த அட்ரஸை நம்ம பேஸ்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு டெலகிராமில் அதை அனுப்பிட்டோம் அப்படின்னா மிஷன் அதுவுமே நமக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸை வந்து நம்ம பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஷன் எல் இது வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் நெட் ஸ்வாப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் வந்து மிஷன் எல்லில் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு லாங் டெஸ்ட் நெட் ஸ்வாப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மெட்டாமாஸ்க் வேலெட்லேயே பண்ணியிருக்கோம். பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல பண்ணுங்கள். ஸோ எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம மிஷன் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், மிஷன் ஜெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் நெட்டுக்கானது ஒரு 10 லாங் டெஸ்ட் நெட் USDT நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம மிஷன் ஜெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 10 லாங் டெஸ்ட் நெட் USDT கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்வாப் தான் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்வாப்பை மட்டும் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு 10 USDT வந்து டெஸ்ட் நெட் USDT நமக்கு கிடைச்சிரும். ஸோ கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஹப், அதை கிளிக் பண்ணோம்னா ஹப்பில் வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்வாப்பில் வந்துட்டு USDT to OEX நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா USDT to அஜிக்ஸ் அப்படியாவும் நம்ம ஸ்வாப் பண்ணலாம். ஸோ நம்முடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து USDT to OEX தான் நம்ம ஸ்வாப் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் நெட்டுடைய ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே நம்ம முடித்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மிஷன்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இமெயிலையும் நம்ம முடிச்சுட்டு இருப்போம். ஸோ அண்ட் வந்து பார்த்தோன்னா ட்விட்டர் டாஸ்க்கும் முடிஞ்சது, டெலிகிராம் டாஸ்க்கும் முடிஞ்சது, லாங் டெஸ்ட் நெட்டும் முடிஞ்சது. ஸோ ஜெட் இது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குவிஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஒரு 6 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 6 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணுறாமல் இருக்கும். ஸோ அதை ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு 10 லாங் டெஸ்ட் நெட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தப்பாக அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து ராங்னு இருந்துச்சு நீங்கள் அகைன் கொஷின்ஸை வந்து கரெக்டாக
ஆன்சரை இன்னொரு ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிளிக் ஆகிரும். ஸோ இது பாஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சது எல்லா டாஸ்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து இமெயில் அட்ரஸை மட்டும் தான் நம்ம பைண்ட் பண்ணாமல் இருக்கும். அது வந்து ஏப்ரல் 13 இமெயில் அட்ரஸை நமக்கு பைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் 13 ஏப்ரல் 24 வரைக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு 14 நாள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பைண்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோவுமே மேக் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.